ஹாய் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, அயில மீன் ஃப்ரை ரொம்ப டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஒரு 3/4 கிலோ அளவுக்கு அயில மீன் எடுத்திருக்கேன். நம்ம எப்போதுமே மீனை உப்பு போட்டு கழுவினோம்னா நல்லா நமக்கு சுத்தமாக க்ளீன் ஆகிடும். ஸோ உப்பு போட்டு கழுவி எடுத்த பிறகு இந்த மாதிரி 2 பக்கமும் கத்தி வச்சு நல்லா கீரல் போட்டு வச்சோம்னா நம்மளோட மசாலா எல்லாம் நல்லா இறங்கும். இப்போது இதுக்கு தடவருக்கு மசாலா ஒன்று ரெடி பண்ணணும். அதுக்கு மிக்ஸி ஜாரில் நான் ஒரு 5லேருந்து 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். கூட 2 பல் பூண்டு, அது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் ஒரு 4 சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு குருமிளகு, அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். இல்லை உங்களுக்கு காஞ்ச மிளகாவோட காரமே போதும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் இந்த மீனுக்கு தேவையான உப்பு. இப்போது இது கூட ஒரு 1/2 லெமனை சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பிழிஞ்சு விட்டுடலாம். இந்த லெமன் சேர்க்கறதுனால நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது அதிகமாக எண்ணெய் இழுக்காது. இப்போ இதை நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்செடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இது இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்செடுத்தாச்சு. இது ஒரு பாத்திரத்தில் நான் மாற்றிக்கிறேன். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் நான் சேர்த்துக்கிறேன். இந்த கார்ன்ஃப்ளவர் சேர்த்துறதுனால இது ஒரு நல்ல ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டு. மீன் பொரிக்கிறப்போ நல்ல கிறிஸ்பியாகவும் கல்லில் ஒட்டாமையும் வர்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்மளோட மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க மீனில் இதை தடவி எடுத்துடலாம். ஸோ எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி மசாலாவில் நல்லா பிரட்டி எடுத்து வச்சிடலாம். நம்ம இந்த மசாலாவில் இஞ்சி, பூண்டு, மிளகு, அதே மாதிரி சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்துருக்கறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஃபிஷ் ஃப்ரை. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி நான் எல்லா மீனையும் பிரட்டி எடுத்துகிட்டு இது ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வச்சு எடுக்கும்போது நமக்கு நல்லா மேரினேட் ஆகிடும். ஃபிஷ்ஷு மசாலா, உப்பு எல்லாமே நல்லா பிடிச்சிருக்கும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் மீனெல்லாம் நம்ம பொரிக்க போட்டுடலாம். தீயை குறைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமாக வச்சுட்டா மேலே மட்டும் சீக்கிரமாக பொரிஞ்சிடும், உள்ளே வேகாது. தீ நல்லா குறைச்சி வச்சுட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், ஸோ ஒரு பக்கம் நல்லா முறிஞ்சிடுச்சு. பாருங்கள் எப்படி ஒட்டாமல் நமக்கு வருதுன்னு சொல்லிட்டு. இப்போ இதே மாதிரி அடுத்த பக்கத்தையும் நல்லா வேக விட்ட பிறகு நமக்கு ஃபிஷ் ஃப்ரை ரொம்ப சூப்பராக தயாராகிடும். இப்போ பாருங்கள், எல்லா பக்கமும் நல்லா வெந்திருக்கு. ரொம்ப அருமையாக நம்மளோட மீன் வறுவல் தயாராகிருக்கு. இதை நான் இப்போ வெளியே எடுத்துட்றேன். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இந்த சின்ன வெங்காயம், மிளகு, இஞ்சி, பூண்டெல்லாம் சேர்த்துருக்கறதுனால ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னும் நல்ல ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.